ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டாபிக் வந்து கேண்டில் லைட் மெடிடேஷன். கேண்டில் லைட் மெடிடேஷன்னா என்னென்னா, அது ஒரு டைப் ஆஃப் மெடிடேஷனில் அது ஒரு டைப். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சில பேருக்கு அந்த டாபிக் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மெடிடேஷன் பொசிஷனில் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துக்கோங்க. முதுகுத்தண்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு மெடிடேஷன் பொசிஷனில் உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு கேண்டிலோ இல்லை ஒரு அகல் விளக்கோ எடுத்து அதை ஏற்றிக்கோங்க. இதை ஏற்றிட்டு அந்த லைட் இருக்குல்ல, அந்த ஃப்ளேம், அந்த தீப ஒளி இருக்குல்ல, அந்த ஒளியை மட்டும் நீங்கள் சுடரை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ கண்டினியூஸாக அதை பார்த்துட்டே இருங்க. கண்ணிலேருந்து கண்ணீர் வந்தாலும் பரவாயில்ல, கண் சிமிட்டினாலும் பரவாயில்ல, மூடிட்டு திரும்ப கண்டினியூ பண்ணி உங்களால் எவ்வளோ முடியுதோ பார்த்துட்டே இருங்க. ஃபஸ்ட்டு இது ஒரு 3 மினிட்ஸ்க்கு பண்ணுங்கள். அப்புறம் 5 மினிட்ஸ் இப்படி பண்ணிகிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ண நிறைய உங்கள் லைஃப்பில் அதிசயத்தை பார்ப்பீங்க. யூனிவர்ஸோடு நீங்கள் ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆவீங்க. யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறத விட அந்த ஸ்பிரிச்சுவலோடு நீங்கள் ஸ்ட்ராங்காக க்ரியேட் ஆவீங்க. உங்களால் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் அது பண்ண வைக்கும். அதை நிறைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து நடத்தும். நிறைய மேஜிக் மாதிரி விஷயத்த உங்களுக்கு கொண்டு வந்து அது காட்டும். இதுதான் சில பேர்னால என்னால் மெடிடேஷன் பண்ண முடியல, கண்ணை மூடுனாலே சிந்தனைலாம் எங்கெங்கேயோ போகுதுன்னு சொல்கிறாங்க. அது அவங்கள மாதிரி ஆளுங்க இந்த ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஒரு 7 டேஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இது நீங்கள் கண்ணை திறந்துட்டே பண்ணுறவங்களும் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் செதறாது. அந்த கேண்டிலில் மட்டும் பார்த்துட்டே, அந்த சுடரை மட்டும், தீப சுடரை மட்டும் பார்த்துட்டே இருக்க போகிறீங்க. அந்த விளக்கோட சுடரையோ கேண்டிலோட சுடரையோ பார்த்துட்டே இருக்க போகிறீங்க. இது உங்களுக்கு மேஜிக் மாதிரி ஒர்க் ஆகும். இது ரொம்ப 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 எஃபெக்டிவான ஒரு விஷயம். இது நீங்கள் ஸ்பிரிச்சுவலோடு கனெக்ட் ஆவீங்க. இதுதான் உங்கள் 3rd ஐயை ஓப்பன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இது வள்ளலாரே சொல்லியிருக்காரு. ஜோதியில் தேடும் போது நம்ம 3rd ஐ ஓப்பன் ஆகும். நீங்கள் 3rd ஐ உங்களுக்கு ஒர்க் ஆக நீங்கள் காண முடியாத அதிசயத்தை உங்கள் லைஃப்பில் காணுவீங்க. இதை நீங்கள் 7 டேஸ் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்குள்ள நிறைய மேஜிக் நடக்கும். அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ யூனிவர்ஸ்.